எல்லாம் சிட்டி லைஃபாக இருந்துட்டோம். ஸோ இப்போது வில்லேஜில் இருக்கிற இருந்த பசங்க வந்து அவங்க லைஃப்பை எப்படி மிஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் அது. படம் பார்க்குற எல்லாத்துக்கும் கன்ஃபார்மாக அவங்க சைக்கிள் ஓட்டுல நினைவுகளை இது மீட்டு எடுக்கும். நம்ம இந்த படம் பார்க்குறப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத, அதாவது 80s 90s கிட்ஸுக்கு அந்த நினைவுகளை கன்ஃபார்மாக அது திரும்ப கொண்டு வரும். ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அந்த டைமுக்குள்ள சைக்கிள் கொண்டு ஓட்டணும். ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு சைக்கிள் ஓட்டி அதை அடுத்த லெவல் போகும்போது நம்ம பசங்களாம் சைக்கிள் ஓட்டுவாங்க, நம்ம ஓட்ட முடியாது. அப்போ நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இப்போ என்னன்னா ஒவ்வொரு பசங்களும் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடந்து வந்திருப்போம். இப்போ ஒவ்வொரு பசங்களும் நம்மளை வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். படம் கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப இந்த 80s கிட்ஸ்க்கெலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபிலிமு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். எனக்கு அந்த பையன் ஆக்டிங்கில் ரொம்ப பிடிச்சிருந்தது. காளி வெங்கட் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஓவரால் செம்ம படம். எஸ்கேஎன் பிராண்ட் வேறு இருக்குது. ஸோ இன்னும் பெரிய ஹிட் ஆகும்னு ஆண்டவனை வேண்டி. பழைய நினைவுகளை கொண்டு வந்திருக்கு படம். சூப்பராக இருக்குது. அந்த பசங்க பேச்சு எல்லாமே பழைய நம்மளோட 90s இது பண்ணிருக்கு. சூப்பராக இருக்குது. முக்கியமாக இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்து இப்படியெல்லாம் இருந்தாங்களான்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருக்குது. நல்லா இருக்குது. எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்களால என்ன முடியுமோ அதை வச்சு எடுத்திருக்காங்க. பட் ஆடியன்ஸ்க்கு கிளியராக இருக்குது எல்லாமே. அதான் ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது நான் சைக்கிள் வாடகைக்கு ஓட்டி பழகின நாட்கள் வந்து எனக்கு நினைவு வந்தது. ஸோ அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பழசை வந்து ஞாபகப்படுத்திட்டாலே இந்த கதைக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகிடுவோம். ஸோ 80s 90s அந்த கிட்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நிறைய சிங்க் பண்ண முடிஞ்சது நம்மளோட லைஃபோட. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருந்தது. எனக்கு பிடிச்ச சீன் கடைசியாக அவங்க அப்பா வந்து திரும்ப சைக்கிள் ஓட்டுவார். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஓட்டவே மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கடைசியாக அவர் ஓட்டினார். அது ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டர் சார் எல்லாமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் சார் மியூசிக்கில் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஆர்ஆர்லாம் வந்து படம் கதை சொல்லக்கூடாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாரும் இந்த சம்மருக்கு சந்தோஷமாக படத்தை பார்க்கலாம். குழந்தைகளோட பெரியவங்க அந்த ஏஜ் கேட்டகரி எல்லாமே எல்லாருமே பார்க்கலாம். அந்த படத்தை சந்தோஷமாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். 2.5 மணி நேரம் படமே ரொம்ப அருமையாக இருக்குது. நம்மளோட சின்ன வயசு ஞாபகம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே. ஏன்னா சைக்கிளுங்கிறதே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஓட்டியிருப்போம். அப்போ இந்த சைக்கிளும் நம்மளும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிரும் இல்லைங்களா. அதேமாரி படத்தோட இசையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நம்மளை அந்த காலகட்டத்தையே கூட்டிகிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க நடித்த எல்லா பசங்களுமே இயல்பாக நடிச்சிருக்காங்க. நமக்கு எங்கே தேவையோ அங்கே கரெக்டாக எல்லாமே கரெக்டாக கொடுத்த மாதிரியே இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை போர்லாம் இல்லவே இல்லை. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது. எனக்கு ஓவராகவே இந்த ஜேர்னியே நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் வந்து பர்டிகுலர் சீன் அப்படின்றது இல்லை. அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. பெரிய பெரிய ஹீரோக்கள் தான் நடிக்கணும் இல்லை. கதையும் அந்த கதைக்கு ஏற்ற மனிதர்களும் நமக்கு அமைஞ்சிட்டாலே ஹீரோக்கள் தேவையில்லை. கதை தான் ஹீரோ அப்படிங்கிறத டைரக்டர் கமலக்கண்ணன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு சைக்கிளுங்கிறது வந்து ஒரு ரொம்ப 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 அற்பமான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அந்த இப்போ இருக்கிற குழந்தைங்க அப்பா காலத்தில் இப்படி தான் இருந்ததா சைக்கிளுங்கிறது, வாடகைக்கு எடுத்து ஓட்டுறதெல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த 80ஸ்ங்கிற காலகட்டங்கிறது வந்து ஒரு அருமையான காலகட்டம். ஏன்னா 80ஸை வந்து பிரித்து பார்க்க முடியாது. 60s 70s 80s எல்லாமே கிட்டத்தட்ட அந்த பருவம் தான். 90களில் வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்டுச்சு. படம் வந்து எதிர்பாராத ஆச்சரியம். வணிக நோக்கத்துக்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் வந்து மலையாளத்தில் வந்து பெரிய ஹிட்டு கொடுத்துட்ருக்குது. தமிழில் வந்து ஒரு அற்புதமான முயற்சின்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்குது. குரங்கு படலுக்கு கீழே ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்லோகன் போட்டிருக்கலாம். பைசைக்கிள் தீவ்ஸ் மாதிரி பைசைக்கிள் பாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த படம் நல்லா வெற்றி அடையணும். எல்லோரும் பார்த்து ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் இது போன்ற படங்கள் தொடர்ந்து மேலும் மேலும் வரும். நன்றி. சிறப்பாக இருந்தது. அதாவது செல்வத்தோட அறிகுறியாக ஒரு காலத்தில் வந்து சைக்கிள் இருந்திருக்குது. இன்றைக்கி வந்து செல்லா காசு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு வந்து பருவத்துக்கு, அதாவது 3 சைக்கிள்லேருந்து அதனோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சைக்கிள் வாங்கி அது வந்து சமூக மாற்றத்துக்கு வந்து பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்தை இந்த சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைகள் வந்து இருக்கும். அந்த கதைகள் வந்து
மனசில் ஒளிஞ்சிருக்கும். அந்த மனசில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது மீண்டும் தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்து போட்டிருக்கு இந்த படம். இது ஒரு ஒரு அதாவது ஒரு எல்லாத்துக்கும் எப்படின்னா, இப்போது லவ் அதாவது காதலிக்கிற பருவம், அதுக்கு முன்னாடி பருவம் அப்படிங்கிற ஃபீலிங்கெல்லாம் இருக்கும். ஆனால் முதலாக வந்து குழந்தை வந்து பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 5வது 6வது படிக்கும்போது தான் வந்து அதுக்கு ஒரு 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 நினைவு இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் விட டாப்பரில் இருக்கும். அந்த நினைவுகளை வந்து திருப்பவும் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காலத்தில் இப்படி தான் வந்து இதெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து இன்னொரு வகையில் எப்படின்னா, நம்மளுடைய ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய சமூக வளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சியை வந்து முன்னாடி அப்படி இருந்திருக்குது, அப்படி தான் இருந்திருக்குமா அப்படிங்கிற குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி.